அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த தனுவாஸ் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் ஒவ்வொரு கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ தனுவாஸோடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எப்படி இருக்குது, எத்தனை ரவுண்டெலாம் நடக்கும், இந்த மாதிரி மொத்த விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தனுவாஸ் கவுன்சிலிங் பற்றி பேசும்பொழுது நாளைக்கு, அதாவது ஜூலை 22 அடுத்து என்ன நடக்குது, யாருக்கு என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அதில் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால், ஜூலை 22 ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான். ஓகேங்களா. இந்த ஸ்பெஷல் கேட்டகரினா யார் யார்? ஸ்போர்ட்ஸு, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்விஷ்மென், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸு, அடுத்து 7.5%. இந்த மாதிரி ஒரு 4 டைப் இருக்குது. இதில் மெயினாக இந்த 22 நாளைக்கு நடக்கிறது யாருக்குன்னா, டியூஸ்டே 22/7/2025 9:30 மார்னிங் 9:30 AM அண்ட் இன்பர்சன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸு. இன்பர்சன் அப்படின்னாவே நீங்கள் கவுன்சிலிங்கு டைரெக்டாக போகணும். எங்கே போகணும் அப்படின்னா, அந்த காலேஜ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, கன்வென்ஷன் சென்டர், தனுவாஸ், மாதவரம் மில்க் காலனி, சென்னை 51. இதுதான் தனுவாஸ் யூனிவர்சிட்டி. அதுதான் வச்சுங்களேன், வெட்டனரி யூனிவர்சிட்டி அங்கே தான் இருக்குது, மாதவரத்தில். அங்கே தான் நீங்கள் போகணும். இதை பற்றின ஒரு கால் லெட்டர் நீங்கள் ஏற்கனவே டேட்டு சொல்லியிருந்தாங்க, டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. 18ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இது பார்க்க போகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு பேஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆர் ஃபஸ்ட்டு பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போ எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க? பிபிஎஸ்சி ஏஹெச் இந்த கோர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்கிட்ட பார்த்தோம்னா அந்த 1 to 81 ரேங்க் வரைக்கும் வர சொல்லியிருக்கு. கட் ஆஃப் 191.5லேருந்து 100.5 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் பார்த்தோம்னா 1 to 16 பாய்ஸுக்கும் 1 to 11 கேர்ள்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. பட் இருக்கிறது சீட்ஸ் பார்த்தோம்னா மொத்தமாக 5 சீட்டு தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு. பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் 2 அந்த மாதிரி தான். பட் இது எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க அதப்பெல்லாம் பொறுத்து மாறும். அவங்களுடைய மெரிட்டு, ஸ்போர்ட்ஸோட மெரிட் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரி உள்ளவங்க மட்டும்தான் போகணும். அடுத்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்விஷ்மென் பார்க்குறப்ப 1 to 12 வரைக்கும் அந்த ரேங்க், அதாவது 12வது ரேங்க் வரைக்கும் அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. அவங்கள கட் ஆஃபும் கொடுத்துருக்கு. இது பிபிஎஸ்சி. பிடெக் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டில் 1 to 10 வரைக்கும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 1 to 21 அண்டு சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்விஷ்மென் போக 1 to 16 அவங்களோட மார்க்கும் சொல்லியிருக்கு. இவங்க தான் நாளைக்கு அட்டன் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இவங்களை கவுன்சிலிங் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.